ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி சோஃபி. நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கிச்சனில் ஒரு பொண்ணுக்கான ஃப்ரீடம் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, இதை பற்றி எல்லாம் தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சும்மா நம்ம சொசைட்டியில் பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நம்மளோட கெரியரில் சாய்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட லவ் பண்ணவங்களே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதாகட்டும், இல்லை நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், இது எல்லாத்துலேயுமே நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே உண்மை இல்லை. பட் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு கிச்சனில் அந்த பொண்ணுக்கான ஃப்ரீடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொண்ணுக்கு நல்லா குக்கிங் தெரியும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மாவோட வீட்டில் இருந்திருப்போம். அது அவங்களோட கிச்சனாக இருந்திருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நம்ம எதாவது பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஏதாவது நம்ம குக் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளை இங்கே எடுத்து மாற்றி அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே இங்கே வச்ச, இது எனக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், இது நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாக்களே கேட்பாங்க. அப்போ நம்ம அம்மாவே நம்மளை பற்றி யோசிக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, அப்போ என்னோடய கிச்சனுங்கிறது எங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தோணிடுமோ அப்படிங்கிறத எந்த அம்மாவுமே யோசிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா, என்னோடய இன்லாஸ் வீட்டில் போயிட்டு நான் போய் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறேன், இல்லை ஏதாவது பொருளை இல்லை இது இப்படி வச்சா நீட்டாக இருக்கும், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போதைக்கு ஓகேம்மா இது நீ இப்படி வச்சுக்கோ அப்படிலாம் நம்ம சொன்னாலுமே, அவங்க இத்தனை வருஷமாக ரூல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கிச்சனில் நம்ம போயிட்டு நம்ம எதாவது மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக சண்டையில் தான் முடியும். யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மருமக இருக்காங்க அப்படின்னாலுமே, இவ்வளோ நாள் நான் இப்படி நீட்டாக தானே வச்சுருந்தேன், இப்போ யாராவது ஒருத்தர் அதை மாற்றுறாங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. மருமகன் இல்லை, நான் மாற்றி வச்சாலே எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்க ரொம்ப க்ளீனாக இருக்கா, அப்போ அது அப்படியே தான் இருக்கும். என்னையே நான் ஏதாவது சின்னதாக மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னாலே பயங்கரமாக திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம வீட்லேயும் நமக்கான கிச்சனை நம்ம செட் பண்ணிக்கிறதோ, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதோ கூடாத ஒரு காரியம். கிச்சன் இல்லை, ஹால் ஆகட்டும், பெட்ரூம் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும், எந்த ஒரு திங்ஸ் ஆகட்டும், நம்ம எதுவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ணி வைக்கவே முடியாது. நம்மளோட வீட்லையாக இருந்தாலும் சரி, நம்மளோட மாமியார் வீட்லையாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் என்றைக்குமே மாறாமல் தான் இருக்குது. நமக்கான ஒரு ஃப்ரீடம்ங்கிறது அந்த விஷயத்துலேயே கிடையாது. ஆனால் எப்போவுமே நீங்கள் நீ உன் இஷ்டத்துக்கு தானே இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க, நீ உனக்கு என்ன கஷ்டம், இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆட்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டியும் சரி, அதை ஒரு பெரிய விஷயமாகவே இது பண்ணுறதில்ல. இப்படி ஒரு சின்ன விஷயத்துலேயே நமக்கு ஃப்ரீடம் கொடுக்காது இந்த சொசைட்டியில். நீ ஃப்ரீடமாக தான் இருக்க, நீ இண்டிபெண்ட்டாக தான் இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க, உனக்கு என்ன கஷ்டம், இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆட்கள்லாம் எங்கே திறந்த போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஏன்னா நம்மளோட வீட்லேயுமே நம்மளோட கிச்சனாக அது இருந்திருக்காது, நம்மளோட அம்மாவோட கிச்சனாக தான் அது இருந்திருக்கும். அதே மாதிரி நம்மளோட மாமியார் வீட்லேயுமே நம்மளோட கிச்சன் கிடையாது. அது நமக்கே சில டைம் தோணும், இது நம்ம வீட்டு இல்லைல்ல, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும், நம்ம பண்ணால் அவங்க எதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ நினச்சே நம்ம எந்த விஷயமும் பண்ணவே முடியாத ஒரு நிலைமையில தான் இருப்போம். அப்படியே பண்ணி வச்சாலுமே இவங்ககிட்ட எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும். இப்போ நம்ம தனியாக போயிட்டாலோ, இல்லை தண்ணி கொடுத்துன போய் நம்ம தனியாக வீட்டை கிச்சன் வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி நிலைமை மாறும். பட் அப்போயுமே என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐயோ பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா, அந்த மாதிரி பேசுறது நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது இப்படி பேசிடுவாங்களோ அப்படின்னு நினச்சா அதையும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் அப்போ பெண்களுக்கான கிச்சனுங்கிறது எப்போ தான் வருமோ எனக்கு தெரியல. இது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ மேபி எங்களோட மாமியாரும் அதை தான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க, என்னோடய அம்மாவும் அவங்க கல்யாணம் ஆன புதுசில் இதை தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. பட் அவங்களோட கிச்சனை உருவாக்குறதுக்கே அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ நம்மளோட கிச்சனை உருவாக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கும் கண்டிப்பாக இன்னொரு 20 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த டைமில் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. நமக்கு அந்த வேலை இது நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். ஸோ என்னென்னா, நம்ம நினைக்கிறப்போ நம்ம நினைக்கிறத பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம், நம்ம நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ, ஒரு கிச்சன்லேயே நமக்கு அந்த ஃப்ரீடமே இல்லையே, அப்போ ஏன் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க?
இப்போ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கூட நம்மளால் வந்து பெருசாலாம் சமைச்சிக்க முடியாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம அம்மாவே வந்து சமைப்பாங்க. நம்ம மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ணித்தரணும். ஆனால் அட்லீஸ்ட் அந்த கிச்சனை கூட நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய குத்தமாயிடும். ஏன் இப்படி பண்ணுறா, இப்படி இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அம்மாவே வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷனில் மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்திரம் வளர்க்குறதாகட்டும், இல்லை வந்து கிச்சனை பெருக்கி விடுறதாகட்டும், ஒரு வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறது, இந்த மாதிரி ஹெல்ப் கூட நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து ஏன் இப்போல்லாம் பண்ணுறதே இல்லைன்னு எனக்கு தெரியல. இப்போல்லாங்கிறத விட பழைய ஆண்கள்லாம் பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் அப்பாலாம் வந்து பண்ணி தருவாங்க. ஆனால் நிறையா பேரோட வீட்டில் வந்து அதெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்படின்னா அவர் வந்து வெளியே மட்டும்தான் இருப்பார். டிவி பார்ப்பார், இல்லை ஃபோனை வந்து நோண்டுவாங்க, இல்லைனா வந்து குழந்தைங்க கூட விளையாடுறது, இல்லை வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். படத்துலலாம் கூட காட்டுறது கூட இந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர இவங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கிச்சன் அப்படிங்கிறதுனாலே வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான தீர்வு வந்து என்னதான் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பேசி போட்டிருந்தேன், அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போவும் நான் கேட்டிருக்கேன், இந்த கொஷினுக்கு உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஜென்ஸாக இருந்தாலும் சரி சொல்லலாம், தப்பே கிடையாது. அண்ட் வந்து எத்தனை பேர் உண்மையாகவே இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்குங்கன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.